Hi students, welcome back to science class from 3rd standard. Today we are going to see our topic chapter 13 sharing our feelings revisions video ஓகேங்களா part 1 hard words பார்க்க போறோம். First one friends. ஓகேங்களா ஸ்பெல் பண்ணுங்க F R I E N D S friends. Second one Braille, B-R-A-I-L-L-E, Braille. Third one, feelings, F-E-E-L-I-N-G-S, feelings. Fourth one, family, F-A-M-I-L-Y, family. And fifth one, special, S-P-E-C-I-A-L, special. Sixth one, recognize, RECOGNISE. Seventh one, differently, DIFFERENDLY, differently. Eighth one, newspaper, NEWSPAPER, newspaper. Second one பாருங்க, fill in the blanks. Dash members in the family need our special care and attention. ஸோ எந்த நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கு நம்ம அதிகப்படியான கேர் எடுக்கணும் அப்படின்னா ஓல்டு மெம்பர்ஸ் வயதானவங்களுக்கு நம்ம அதிகமாக கேர் எடுத்துக்கணும். செகண்ட் ஒன், with all age people turned to have dash hearing and sight. எஸ் சைட்னா விஷன் பார்வை, ஏன்னா காது கேட்குறதும் கண்ணு தெரியுது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், புவர் கம்மியாக இருக்கும். வி மஸ்ட் டேக் குட் டேஷ் ஆஃப் அவர் ஐஸ். ஸோ எதுக்காக அதிகப்படியான கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கண். ஓகே, வி மஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ஐ லைக் டு ஷேர் மை ஃபீலிங்ஸ் வித் மை டேஷ் அண்ட் டேஷ். யாராக்கு நம்ம ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். பேரண்ட்ஸ்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணிப்போம். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பிளைண்ட் பீப்புள் ரெகக்னைஸ் அதர் பை டச் அண்ட் ஸ்மெல். எஸ், பிளைண்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணியும் அந்த ஸ்மெல் பண்ணியும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே இந்த திங்ஸ் தான், ஓகே இந்த ஃபுட்டு தான் அப்படின்ட்டு. செகண்ட் ஒன், ஸோ அது ட்ரூ. எ பர்சன் cannot be blind by birth, அது ஃபால்ஸ். ஸோ அவங்க பிளைண்டாக தான் இருப்பாங்க. தேர்ட் ஒன், Braille methods are organized for differently abled people, yes true. Fourth one, Braille script cannot be written on computer, yes அது true, cannot இல்லை, ஏன்னா அது ஸ்கிரிப்ட் ஒரு ஷீட்டில் ரைட் பண்ணக்கூடியது. And answer the following. First one, what is Braille? Braille அப்படின்றது பார்வையற்றவர்களுக்காக எழுத படிக்க கொண்டு வந்த ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா Braille. Braille is a form of writing with raised dots on a sheet. எஸ், அவங்களுடைய ரைட்டிங் மெத்தட் எப்படி இருக்குன்னா டாட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டாட்ஸ் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ரீடிங் மெத்தடு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டு பீப்புள் ஹாவ் இன் ஓல்ட் ஏஜ். வயதான காலத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். தே ஹாவ் ரெடியூஸ்டு விஷன், பார்வை கம்மியாக தெரியுது. தே ஹாவ் ப்ராப்ளம் வித் ஹியரிங், காது சரியாக கேட்காம போகிறது. தே ஹாவ் ப்ராப்ளம் வித் ஃபுட் இன்டேக், செரிமானம் இல்லாமல் போகிறது. தே பிகம் ஃபர்கட்ஃபுல், ஸோ மோஸ்ட் ஆஃப் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எந்த திங்ஸை எங்கே வச்சோம் அப்படின்றத மறந்துடுவாங்க. ஃபர்கட்ஃபுல், மறக்கிறது. நெக்ஸ்ட்டு, வி கேன் ஹெல்ப், ஹவு டு வி ஹெல்ப் தோஸ் பீப்புள் ஹூ கேனாட் சி. பார்வையற்றவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். பை ரீடிங் அவுட் த நியூஸ் டு தெம். எஸ், அவுட் வெளியில் நல்லா சத்தமாக கேட்குற அவங்களுக்கும் கேட்குற மாதிரி ரீட் பண்ணணும், ஏன்னா அவங்களும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால். பை ஹெல்பிங் டு கிராஸ் த ரோட், எஸ் அவங்க ரோட் கிராஸ் பண்ணி விடுறது.
நெக்ஸ்ட் பை ஆஃபரிங் சீட் இன் பஸ். ஸோ உங்களுக்கு நம்ம சீட் போட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளைண்ட் பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சம் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஃபோர்த் சாப்டர் 14, the story of food. Yes, hard words part. First one, vegetables. Spell பண்ணலாமா? VEGTABLES, vegetables. Fruits, FRUITS, fruits. Falling, FALLING, falling. And fourth one, stomach, STOMACH, stomach. And fifth one, medicine, MEDICINE, medicine. Sixth one, relief, RELIEF, relief. Plants, PLANTS, plants. Eighth one, animals, ANIMALS, animals. Ninth one, butter, BUTTER, butter. Tenth one, turmeric, TURMERIC, turmeric. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட், get hurt. ஐ மீன் நமக்கு காயம் ஏற்படும் போது மெடிசினல் பிளான்ட் எதை வச்சு நாம் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா டர்மரிக். ஓகேங்களா? ஹாவ் ஏ ஸ்டொமக் இட்ச். எஸ், நம்ம வயிற்று வலியின் போது சடனாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஹோம் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் வச்சு நம்ம க்யூர் பண்ணக்கூடியது. அஜ்வைன் வித்து வாட்டர். And next, have cough and cold. எஸ், நமக்கு இரும்பல் சளி அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன மெடிசினல் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்யூர் ஆகக்கூடியது. துளசியும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அதனாலே அது என்ன ஆகும்? க்யூர் ஆகிடும். ஹாவ் எ டூத் ஏஜ், ஐ மீன் பல்லு வலி. க்ளோ ஆயில், ஐ மீன் க்ளோ என்ன ஆயிலு? கிராம்பு லவங்கம், அந்த ஆயில் தான். ஓகே, ஆன் த டீத். And answer the following. First one, why do we eat vegetables and fruits? எதுக்காக நம்ம ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸையும் ஈட் பண்ணணும்? We eat vegetables and fruits because they are full of vitamins and minerals. வெஜிடபிள்ஸில் ஃபுல்லாக என்னதான் இருக்கும்? விட்டமின்ஸும் மினரல்ஸ் தான் இருக்கும், வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஸோ இதுதான் நமக்கு என்னது? நம்ம எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நம்ம போன்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பர்சனை சொல்லுவாங்க, நீ வெஜிடேரியனடா, நீ நான் வெஜிடேரியனடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெஜிடேரியன். ஹூ ஆர் வெஜிடேரியன்? Those people who eat fruits and vegetables only is called vegetarian. யாரெல்லாம் only fruits vegetables மட்டும் சாப்பிட்றாங்களோ அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. who are non vegetarian அப்படின்னா those people who eat other animals. யாரெல்லாம் அனிமல்ஸ், அதர் அனிமல்ஸ், மீட், கறி சாப்பிடுவோம் இல்லையா, கோட், சிக்கன், எக், இதெல்லாம் as food like meat are called a non-vegetarian. ஸோ நான் வெஜிடேரியன்னா மீட், கறி வகைகளில் சாப்பிட்றது, ஃபிஷ், இதெல்லாம். ஒன்லி ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் எடுத்துக்கிறவங்க வெஜிடேரியன். ஸோ எதுக்காக நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் ஃபுல்லாக விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நம்ம அதை சாப்பிடுவோம். ஓகேங்களா?
So read well and write well. So don't forget anything and good handwriting and write neatly. Okay, and write well. Good luck. All the best. Thank you, students.